ஆடி தோட்டத்தில் தக்காளி செடி வளர்க்கும்போது இந்த 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பூக்களும் காய்களும் பிஞ்சு பிடிக்கும். இந்த செடி வளர்ந்து வரும்போது அடியில் இந்த வேர்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நோடுக்கும் இந்த மாதிரி வேர்கள் வரும். அப்படி வர வர நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மண்ணோட வேப்பம்புண்ணாக்கு ஒரு கைப்பிடி கலந்து அதை போட்டு மூடிக்கிட்டே வரணும். அப்படி மூட மூட தான் உங்களுக்கு இந்த தண்டு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகி நல்லா வளரும் செடி. ரெண்டாவது டிப் இந்த வெயில் காலத்துக்கு இதுக்கு கொடுக்கக்கூடிய உரம்னு பார்த்தா இந்த இயற்கையான க்ரோத் ஹார்மோன் இருக்கிற ஒரு கற்றாழை தாங்க. கற்றாழையை 2 மடல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். 2 நாள் ஊறின அப்புறம் 3ஆவது நாள் அதை மண்ணுக்கு ஊற்றி விடலாம். கற்றாழையில் இருக்கிற இயற்கையான க்ரோத் ஹார்மோன் இந்த செடி வளர்ச்சிக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கும். இயற்கையான ஒரு வளர்ச்சி ஊக்கி. 3ஆவது டிப் இந்த தக்காளி செடியில் எப்போவுமே சைடில் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வரும். அதில் பூவோ மொட்டோ காயோ எதுவுமே வராது, சும்மா அது வளர்ந்து வரும். ஸோ மெயின் ஸ்டெம்முக்கு இது வளர்ச்சி இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இதை என்ன பண்ணணும், அப்பப்போ பார்த்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ உங்களுக்கு மேலே செடி நல்லா பெருசாக தழைச்சி வளர்ந்து நிறைய பிஞ்சுகளும் பூக்களும் பிடிக்கும். இதை சக்கர்ஸ்னு சொல்லுவோம். இந்த சக்கர்ஸை அப்பப்போ கட் பண்ணி எடுத்துடணும்.